Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான பைனாப்பிள் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தோரம் பருப்பு நான் 1 கப் ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சேன். இப்போ நம்ம அது போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு 4 விசில்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. ஸோ இது குக் ஆகட்டும். இப்போ தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பைனாப்பிள் ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மிக்ஸியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இது சைடில் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொரியண்டர் சீட்ஸ் 2 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து இடிச்சு கூட நீங்கள் இது எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுவும் சைடில் வச்சிடலாம். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு, அதுவும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கொல்லன்ட்டு ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து அந்த ஸ்பூன்லேயே வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மேஷர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே வந்து மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து ஸ்டவ்வில் வந்து ஏற்றிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும், நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து இது ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ மீதி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம். இது வந்து சூப்பரான ஒரு சூப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரசம் தாளிச்சிடலாம். அதே கடாய் நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், ஹிங்கு 1/2 ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பருப்பு தண்ணி வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இந்த பவுல் வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா இது வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரசம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா பைனாப்பிள், ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஹெல்தியான ரசம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.